கொடுத்துருந்தா உங்களுக்கான எல்லா நீங்கள் பண்ண எல்லா மண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறி இருக்கும். உங்கள் ஃபேவரட் குரூப்பிசம் வந்து ஆமாவா இல்லையா? அதனால அவருக்கு கொடுக்கல. அவள் அந்த 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 ஒரு ஃபன் கேஸ் விக்ரம்கெல்லாம் ஃபன்னாக போச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த வினோத் வந்து அதை சொல்லும் போது இன்னும் எஃப்ஜே சொல்லிட்டாங்க, அவர் ஃபன் கேஸை பற்றி பேசுகிறார் சார் வினோத், ஆனால் இந்த கேஸுன்னா அப்போ ஃபன் கேஸ் ஒரு கேஸ் இல்லையா, அது இருக்கும் கேஸுன்னு சொல்லிட்டீங்க. கோர்ட்டில் எங்கே சார் ஃபன் கேஸு ரியல் கேஸுன்னு? எல்லாமே கேஸ் தானே சார். உங்களுக்கு தேவைன்னா இதை ஃபன் ஆக்கிக்கிங்க, உங்களுக்கு தேவைன்னா இது சீரியஸ் ஆக்கிக்கிங்களா? அதை எஃப்ஜே சொல்கிறாங்க, பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். உங்களுக்கு எதாவது பாயிண்ட் தெரியுதா சார்? உள்ள அரோரா பேசுகிற பாயிண்ட் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் விக்ரம் எடுத்து கொடுக்குற பாயிண்ட் பேசுகிறீங்க, வீக்கெண்டில் பச்சையா எஃப்ஜே எடுத்து கொடுக்குற பாயிண்ட் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு தனியாக இல்லையா சார்? மேல்மாடி கொஞ்சம் காலியாக இருக்கா தெரியல எனக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மேல்மாடி இருக்கும்னு நான் நினச்சேன். ஹோஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும், ஆக்சுவலி இருக்கணும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் இருக்கிற மாதிரி தெரில சார். டோட்டல் வேஸ்ட், சிம்பிளி நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல வேண்டியதாக. அவன் சொல்கிறான் அது ஒரு வந்து ஃபன் கேஸ், அதை பற்றி அந்த ஃபன் கேஸில் பாரு ஜெயிச்சிட்டா, அதனால நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க இல்லையா? ஃபன் கேஸில் பாரு ஜெயிச்சிட்டா, அதனால ஏன்னா விக்ரம் தோத்துட்டார், அதனால நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? என்ன சார் ஹோஸ்ட் பண்ண சொன்னால் என்ன வேலை சார் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுற வேலைக்கு வெளியில் என்னென்ன என் சேனலில் நான் அதை சொல்லலைப்பா. ஆனால் எல்லா சேனலும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. அதுவும் வந்து பாரு ஹேட்டஸாக இருக்கவங்க கூட நீங்கள் அரோராக்கு வக்காலத்து வாங்கும்போது இல்லை மற்ற இடத்துல நீங்கள் பல்ப் வாங்கும்போது அப்படி தான் சார் பேசுகிறாங்க. போய் பாருங்கள் சார். உங்களுக்கு அந்த பேர் தேவையா சார்? எங்கள் கமல் சாரே 7 சீசனாக வந்து ரிவ்யூ ஹோஸ்ட் பண்ணி அவருவே பல்ப் வாங்கிட்டு போனார் இந்த பிக் பாஸ் ஷோவில். நீங்கள் செகண்ட் சீசன் தான் சார், அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் ஆகலை சார். இன்னும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக வளரல சார் ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போயே பல்ப் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களே சார், இது உங்களுக்கு தேவையா சார்? ஏன்னா நீங்கள் தேவையில்லாத அணிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க சார். அப்போ இது உங்களுக்கு தேவையாக தான் சார் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அப்போ பாரு அந்த கேஸில் ஃபன்னாக கொண்டு போய் அதை வின் பண்ணாங்க, அதுன்னு உங்களுக்கு சொல்ல மனசு இல்லை. விக்ரமை தான் நீங்கள் சொல்லணும். எங்கடா விக்ரம்க்கு நேற்றுலேருந்து அப்ரிசியேஷன் கொடுக்கலையேன்னு யோசிச்சிட்டேன், அரோராக்கு கொடுக்கலையேன்னு யோசிச்சிட்டேன். கரெக்டாக பிடிச்சிட்டிங்களே சார், இதான் எங்களுக்கு தெரியுமே சார், இதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னாச்சுன்னா எஃப்ஜேவை திட்டுவீங்களோன்னு நினச்சிட்டோம். அந்த இடத்துலேயே எஃப்ஜேவை திட்டினீங்களா திட்டலையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அரோராக்கு சொம்பு திட்டினீங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இது சொம்புன்னு கூட சொல்ல முடியாது சார், வேறு மாதிரிலாம் வெளில பேசிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் பண்ணுறது. சொம்பு கூட ஒரு விதத்தில் ஒரு ஜால்ரா மாதிரின்னு வச்சுக்கலாம். அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நான் முட்டு கொடுப்பேன், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்காக நான் வக்காலத்து வாங்குவேன், அவனை நான் கேள்வியே கேட்க மாட்டேன்றது கூட ஒரு விதமான ஃபேவரட்டிசம், குரூப்பிசம், ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பாண்டிங்னு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் சார். நீங்கள் செய்யறதுக்கு அரோராக்கு நீங்கள் செய்யறதுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேருன்னு ஒன்று வைக்கிறதுக்கு கூட வார்த்தைங்க இல்லை சார். அவ்வளோ கேவலமாக இருக்குது சார் நீங்கள் பண்ணுறது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்கள் இமேஜை எவ்வளோ டேமேஜ் பண்ணுது நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. ட்ரால்ஸோ இதுவோ கிரிட்டிசிசம் ஓகே, ரிவ்யூவராக இருக்க எங்களுக்கோ கிரிட்டிசிசம் வரும் சார். ரிவ்யூவராக எப்போ ஐட்டமோ எங்கள் மேலே நாங்கள் மற்றவங்களை விமர்சனம்